Hi, welcome to Nirmala Simple Recipes. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டேஸ்டியான கணவாய் மீன் தொக்கு தாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள பார்க்கறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த கணவாய் மீனை க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த க்ளீன் பண்ணுறது எப்படி நான் சொல்லிடுறேன். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த தலையோடு பிடிச்சி நம்ம இழுத்தோம்னாக்கா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அந்த குச்சியை இழுத்து போட்டுடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தோலை வந்து நம்ம உரிச்சிடணும். பாருங்கள், ஈஸியாக வந்துடும். தோலை உரிச்சிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க. இது ரொம்ப ஈஸியாக இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறது தான் ஈஸி, டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. கட் பண்ணி நம்ம மீனை கழுவிட்டு வந்துடலாம். நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துதான் ஒரு 1/2 இன்ச்சு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு துண்டு ஏலக்காய் போடுறேன். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நிறைய சேர்த்தா தான் நமக்கு கொஞ்சம் தொக்கு கிடைக்கும். அதனால் நான் கொஞ்சம் கூடுதலாகவே வெங்காயம் போட்டிருக்கேன். 2 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் மிக்சட் சில்லி பவுடர் போடுறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச பொடிங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனையும் சேர்த்துடலாம். மீனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மீன் தேவையான உப்பு போட்டுடுறேங்க. உப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துப்பேன், அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கறி டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம திறந்து கலரி கொடுத்துக்கலாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. ரொம்ப வேக வச்சுட்டா லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 7 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இதை குக் பண்ணி முடிச்சிடணும்.
இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருக்கு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. டேஸ்டியான கணவாய் மீன் தொக்கு ரெடிங்க. கணவாய் மீன் தொக்கு எப்படி டேஸ்டியாக பண்ணுறது வீடியோக்குள்ள பார்த்துங்க. நான் செஞ்ச மெத்தட்ல நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ருசியாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஹெல்த்தியான ரெசிபிஸோட மீட் பண்ணுவோம். பாய்.